ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 2 வாரம் கழிச்சு இப்பதான் ஃபைனலி வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸா இங்க பப்ளிக் ஹாலிடேஸ்ல நல்ல ஊர் சுத்தி செம பிஸியாவே டைம் போயிட்டு இருந்தது. அதனாலதான் வீடியோ போட முடியல. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த இயர் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு நானும் உங்களுக்காக துவா செய்யறேன். நீங்களும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என் ஃப்ரெண்ட் வீட்ல நடந்த செலிப்ரேஷன் அண்ட் அவங்க எங்களுக்காக கொடுத்த ஒரு கிராண்டான பார்ட்டி vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் லாஸ்ட் 10 டேஸ்ல துபாய் ஃபுல்லாவே கிறிஸ்மஸ் நியூ இயர்னு ஹாலிடே மூட்ல தான் இருந்தது. எங்க போனாலும் கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட்ஸ், கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு துபாயே களைக்கட்டி போய் இருந்தது. வின்டர் ஹாலிடேஸ்ல இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவுங்கிறதால போற இடம்லாம் கொஞ்சம் டிராபிக்காவும் இருந்தது. டிசம்பர்னாலே கிஃப்டிங் சீசன் தான் இல்லையா? பட் நமக்கெல்லாம் யாரு கிஃப்ட் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல கிறிஸ்மஸ்க்காக இந்த கிறிஸ்மஸ் ஹாம்பர் கொடுத்திருக்காங்க. எவ்ரி இயர் இவங்க ஆஃபீஸ்ல கிறிஸ்மஸ் டைம்ல இந்த மாதிரி ஒரு ஹாம்பர் கொடுப்பாங்க. இந்த வருஷம் இந்த ஹாம்பர்ல என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறவாங்க. மினி ட்விக்லெட்ஸ், அப்புறம் இந்த லின் சாக்லேட் பாக்ஸ், அப்புறம் இது கேட்பரி ஹாட் சாக்லேட் பவுடர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கியூட்டான கேண்டில் இந்த மேசன் ஜார்ல வச்சு கொடுத்திருந்தாங்க. எனக்கு பிடிச்ச லெவண்டர் ஃபிளேவர்ல ரொம்பவே நல்லா இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அசோட்டட் நட்ஸ் பாக்ஸும் இருந்தது. இது கூடவே ஒரு ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்கும் வச்சிருந்தாங்க. எல்லாமே கிறிஸ்மஸ் தீம்க்கு ஏத்த மாதிரி அழகா கியூரேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்ட்க்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக நாங்கள் மாலுக்கு தான் வந்திருந்தோம். என் ஃப்ரெண்ட் வீட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்டா பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது யோசிச்சு வச்சிருந்தோம். ஏதாவது மெமரபிளா கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்டா வாங்கணும்னு நினைச்சிருந்தோம். பட் என்ன வாங்கணுங்கிறது சுத்தமா ஐடியாவே இல்லை. இவங்க மைண்ட்ல 2 பிராண்ட் மட்டும் இருந்தது. அங்க உள்ள போயிட்டு நம்ம ஏதாவது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாம தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் ஒரு வழியா நான் டாமில ஷூஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் டாமில ஷூஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். துபாயில நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னா டிசம்பர் இஸ் த பெஸ்ட் மந்த்ங்க. பிகாஸ் எல்லா பிராண்ட்ஸ்லயுமே சேல் போட்டிருப்பாங்க. ஷூ வாங்கணும்னு நினைச்சிருந்தவங்க இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸை பார்த்ததும் அப்படியே மைண்ட் மாறிட்டு, பிகாஸ் வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி டிசைட் பண்ணி வாட்சே கிஃப்ட் கொடுக்கலான்னு வாங்கியாச்சு. பிகாஸ் வாட்ச்ங்கிறது நம்ம லைஃப் லாங் நம்ம கூடவே ஒரு மெமரபிளா இருக்கும். அப்புறம் இந்த ஷூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சேல்லையும் போட்டிருந்தாங்க. அவங்க ஷூ வாங்கட்டும், நம்ம வெளியே பார்ப்போங்கிற மாதிரி நான் இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன்ல வந்து நின்றுட்டேன். எத்தனை ஹேண்ட்பேக் வச்சிருந்தாலும் திரும்ப பார்க்கும்போது வாங்க ஆசையா தான் இருக்கு. ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு தான் வந்தோம். பட் வந்துட்டு நம்ம பங்குக்கு ஒரு பில்ல போட்டா தானே நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும்னு எதை தான் வாங்குறது, எதிர் ஷூ வாங்கலாமா, ஹேண்ட்பேக் வாங்கலாமான்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த பீச் கலர் ஹேண்ட்பேக் பாருங்க, இது நல்ல சேல்ல போட்டுருந்தாங்க. எங்கிட்ட இந்த கலரும் இல்லை, இந்த ஸ்ட்ராப்பும் இல்லை. ஸோ இதையாவது வாங்கிடலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் இதை வாங்கலைங்க. பிகாஸ் நவம்பர்ல தான் பிளாக் ஃப்ரைடே சேல்ல நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஷாப்பிங் வரப்போ நம்மளுக்கு பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கும். பட் 2 நிமிஷம் இது நம்மளுக்கு நிஜமாவே தேவையான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே புரியும். அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கும் கேஷுவல் வேர்க்கு டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்ததோட இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு இவங்களுக்கு டிஷர்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். கலர் பிடிச்சிருந்தா சைஸ் இருக்க மாட்டேங்குது, சைஸ் இருந்தா கலர் பிடிக்கல. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணி எனக்கு டயர்ட் ஒரு பக்கம். இதுக்கு மேல வீட்டுல போயிட்டு என்ன குக் பண்றதுன்னு பேசாம போற வழியிலேயே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த டெக்ஸாஸ்க்கு நேரம் வண்டியை விட்டாச்சு. டெக்ஸாஸ்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு சாப்பிடலாம் நீங்க வந்திருந்தோம். இங்க இந்த லோடட் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் பர்கர் தான் வாங்கியிருந்தோம். இந்த லோடட் ஃப்ரைஸ் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். யூஸ்வலி இந்த பர்கர் கிங்ல தான் வாங்கி சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு டெக்ஸாஸ்லயுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃப்ரைஸ் மேல இந்த ஸ்பைசி மயோனைஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் இந்த ஜாலபினோஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பர்கர் சைஸுமே ரொம்ப பெருசா இருந்தது. நல்ல ஜூசி அண்ட் கிறிஸ்பியா உள்ள கோல்ஸ்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
டெக்ஸாஸ்ல எங்களோட டின்னரை முடிச்சுட்டு இன்னைக்கு ஜங்க் ஃபுட்டேன்னு ஆயிடுச்சு, ஆனது எனக்கு போற வழியில இந்த ஐஸ்கிரீமே வாங்கி கொடுங்கன்னு கேட்டு கோல்ட் ஸ்டோனுக்கு தான் வந்திருந்தோம். இங்க நிறைய ஃபிளேவர்ஸ் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த பிஸ்தாஷியோ ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம்ல நம்ம சூஸ் பண்ற டாப்பிங் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வித்தையெல்லாம் காட்டி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இந்த பிஸ்தாஷியோ ஃபிளேவர்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த கோல்ட் ஸ்டோன்ல உள்ள பிஸ்தாஷியோ ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஷாப்பிங், வெளியவே டின்னர், ஐஸ்கிரீம்னு ஒரு ரிலாக்ஸிங்கான டேயா தான் போச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்ட் வீட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கிளம்புறதுக்காக நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோட் கலர் சொல்லிடுவாங்க. லாஸ்ட் இயர் ரெட் அண்ட் கிரீன் சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் ஒயிட் ஆர் ரெட். ஸோ நாங்கள் 2 பேருமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தான் ரெடி ஆயிருந்தோம். இவங்க ஒயிட் டிஷர்ட் வித் ப்ளூ ஜீன்ஸ் அண்ட் நான் ஒயிட் கலர்ல ஒரு ஃபுல் ஃப்ளோரல் மேக்ஸி ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். அவங்க வீடு அபுதாபில இருக்கு. ஸோ இங்க இருந்து லாங் டிராவல் தான், வீட்ல இருந்து ஏர்லியா கிளம்புற மாதிரி இருந்தது. அதுக்காகவே குயிக்கா ரெடி ஆயிட்டு இருந்தோம். ரெடி ஆகியாச்சு. ஃப்ளோரல் பேட்டர்ன்ல இந்த ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். இதுக்கு கான்ட்ராஸ்டா நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர்ல ஹிஜாப் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மேக்ஸி ட்ரெஸ் நல்ல லாங் ஃபிளேரா இருக்கும். ஒரு கையில கேமரா இருந்ததுனால எனக்கு ஃபுல்லா காமிக்க முடியல. பட் வியர் பண்றதுக்கு மெட்டீரியலுமே செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தது. வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்களே இப்போ வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். டின்னர் பார்ட்டி தாங்கிறதால நாங்க ஈவினிங் தான் வீட்ல இருந்து கிளம்பினோம். அங்க போய் ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் இருட்டிட்டு, பிகாஸ் இங்க வின்டர் டைம்ங்கிறதால சீக்கிரமா இருட்டிரும். இந்த பிளேஸ் பார்த்ததும் என்னோட பழைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நான் துபாய் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அபுதாபில இருந்த என்னோட பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். துபாய் ஷிஃப்ட் ஆகி 1.5 years மேலே ஆகுதுங்க. பட் ஸ்டில் மை ஹார்ட் பிலாங்ஸ் டு ஹியர்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ குட் மெமரிஸ் இருக்கு இந்த பிளேஸ்க்கும் எங்களுக்கும். யூஏஇல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இந்த வீட்டுக்கு தான். அண்ட் கடைசி வரை இங்கே தான் இருந்தோம். இதுதான் எங்க வீடு. அபுதாபியில் மறக்கவே முடியாத ஒரு பிளேஸ்னா இதுதான். ஏன்னா இங்கே தான் எங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண பிளேஸே இதுதான். இந்த பில்டிங் தான். என் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்கு. இங்க வரும்போதெல்லாம் அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாமே ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுதுங்க. நான் எந்த அளவுக்கு இந்த பிளேஸை மிஸ் பண்றேனோ அதே மாதிரி என்னோட பழைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா இதை மிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த வீட்ல இருந்து நான் அவ்வளோ நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். எனிஹவ் இங்க வந்து ரீச் ஆகியாச்சு. கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் போக போறோம். வெளியே டோர்ஸ்க்கே இவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டோட கிட்ஸ் நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட். எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க தான் டோர் ஓப்பன் பண்ணாங்க. Hi, Merry Christmas. Merry Christmas. How are you? Ayyo, see this girl. So cute, so pretty. Show your face. கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ஒவ்வொரு வருஷமும் என் ஃப்ரெண்ட் அவங்க கையாலேயே பண்ண வெரைட்டியான ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வச்சு அசத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய வெரைட்டி பண்ணி வச்சிருந்தாங்க. கேக்ஸ், குக்கீஸ், பனியாரம், அச்சு முறுக்கு, ரவா லட்டுன்னு நிறைய வெரைட்டில ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வீட்டையுமே செம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. Guys, this all made by this chef. வெல்கம் ட்ரிங்கா இந்த பிங்க் கலர்ல கியூட்டா இருக்கிற ரோஸ் ஃபிளேவர் ஸ்பார்க்லிங் ட்ரிங்க் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. நாங்க லேடிஸ் எல்லாரும் உள்ள உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருந்தோம். ஜென்ஸ் எல்லாரும் கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. Chef, what special today? This is lamb shami kebab, Aisha. Then this is paneer 65. Wow. Then we have grilled prawns, Aisha, and chicken kebab also. Chef, the menu looks awesome. He is our awesome chef. Free publicity. I don't know. Hi, chef. Before I coming to Dubai, no chef. मैं पहले बीच में अप्लाई किया था. ஸ்டார்டர்ஸ்க்கே நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஷாமி கபாப், பன்னீர் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை அண்ட் ஷ்ரிம்ப் கபாப், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் வச்சிருந்தாங்க. ஷாமி கபாப், பன்னீர் ஃப்ரைலாம் இந்த கிரீன் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கே செம்ம எம்மியா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்க சாப்பிட்டுட்டே இருந்தோம்.
Paneer is too good with the This chutney, no? chutney. Yeah. This is chicken kebab. Oh wow. Oh wow. See the prawn size. And this beautiful lady is making kebabs for us. கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன் அந்த கிறிஸ்மஸ் வைபோட ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி இயர் இவங்க வீட்டு டெக்கரேஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பிகாஸ் என் ஃப்ரெண்ட் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவாங்க. என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு பர்த்டேஸ் வர டைமில் கூட இவங்க கிட்ட தான் தீம் ஐடியாஸ்லாம் கேட்போம். அந்தளவுக்கு சூப்பராக ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த குளிர் டைமுக்கு இப்படி சுட சுட சிக்கன் ஃப்ரை, ஷ்ரிம்ப் கபாப்லாம் செஞ்சு சாப்பிட்றதே ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை சாப்பிட்டா நம்மளுக்கே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷ்ரிம்ப்ஸ்லாம் நல்லா பெருசா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுக்கு அவங்க கோவன் ஸ்டைல்ல நல்ல ஸ்பைசியான ஒரு மசாலா போட்டுருந்தாங்க. அதுதான் இந்த ஷ்ரிம்ப்ஸோட ஹைலைட். ஸ்டார்டர்ஸ்லாம் அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டே ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு இருந்தோம். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது மட்டும் டைம் இவ்வளோ குயிக்கா போகுதுன்னே தெரியல. Vinny, I love you, Vinny. Love you too. Thank you. Oyyo, I love you. Aisha Masi. Thank you. Love you too, Winnie. Merry Christmas. Merry Christmas. Ayyo. Say, who is your favorite Masi? Aisha. ஐயோ, என் 2 ஃப்ரெண்ட்ஸோட 3 பிள்ளைங்களையுமே நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ என் கூட ரொம்பவே அட்டாச்மெண்ட், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசியே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. டின்னர் சர்வ் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சுன்னு டின்னருக்கும் பயங்கர ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பெப்பர் கிரேவி, கார்லிக் நான், தால் அண்ட் பாயசம்னு நிறைய வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எங்கே இதெல்லாம் சாப்பிட்றது, ஆல்ரெடி ஸ்டார்டர் சாப்பிட்டே ரொம்ப வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பட் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களேன்னு எல்லாமே கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்தோம். அப்புறமா பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பெட்டர் ஆப்ஷன். எல்லாமே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். பிரியாணி, மட்டன் கறி எல்லாமே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது. பிரியாணி, மட்டன் கறிலாம் தமிழ்நாட்டிலேயே ஊருக்கு ஊர் டேஸ்ட் மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க வேற ஸ்டேட்டுங்கிறதால அவங்க ஸ்டைலில் பிரியாணி ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக டெசர்ட்க்கு இந்த ஃபிர்னி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிர்னியும் செம்ம ரிச், திக் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட பார்ட்டியும் ஓவர். இப்போ நாங்களும் அபுதாபிலேருந்து துபாய் வர போகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பை சொல்லிட்டு நாங்களும் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. கிளம்பும் போது என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஹேம்பர் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. கிறிஸ்மஸ் பார்ட்டி அமேசிங்காக இருந்ததுங்க. நிறைய எம்மி ஃபுட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட், ஃபன்னு செம்ம சூப்பராக டைம் போச்சு. அன்னைக்கு நைட் நாங்கள் டின்னர் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பவே 12க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது 1:30 மேலே இருக்கும். என் ஃப்ரெண்ட் கொடுத்த இந்த கிறிஸ்மஸ் ஹேம்பரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க கையாலேயே பண்ண ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த அச்சு முறுக்கு தான். அது கூடவே இந்த மாதிரி ஒரு பிரிட்டியான கிறிஸ்மஸ் ஷாம்ஸும் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் கிறிஸ்மஸ் ஹேம்பரில் இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவும் முடியுது. இப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஒரு கிராண்டான பார்ட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசா பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.